பிரைஸ் த லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 16ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 4 verse 7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இந்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவனை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், தேவனை நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறாங்க. இப்படியாய் கர்த்தரை தெய்வமாய் பெற்றுக்கொண்ட வேற ஜாதி எது? வேற எந்த ஜனம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். இன்னைக்கு எத்தனையோ விதமான ஜனங்கள் எவ்வளவோ மதத்தை சார்ந்து எவ்வளவோ தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வத்திற்கு இருக்கிற தனித்தன்மை என்னது? நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாங்க. நான் எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் கர்த்தர் என் கூடவே இருக்கிறாங்க, எனக்கு சமீபமாக இருக்கிறாங்க. எங்கேயோ தூரத்தில், எங்கேயோ வானத்தில் இல்லை, ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாங்க, என் உள்ளத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற வேற பெரிய ஜாதி எது? வேற யாருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது? உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நம்ம சின்ன இருதயத்தில் ஐயசப்பா என் இருதயத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்னுடைய வீட்டில் நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? நம்ம கூடவே தங்கி இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடும்போது அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்கி வருகிற தேவன், நமக்கு துணை செய்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் எவ்வளோ காரியத்தை, ஒரு பிக்சர்ஸை வச்சு வணங்குறாங்க, விக்கிரகத்தை வச்சு வணங்குறாங்க, இன்னும் என்னென்னலாமோ காரியத்தை வணங்குறாங்க தெய்வம் என்று நினைத்து கொண்டு. பைபிள் வேதாகமம் நமக்கு கிளியராக சொல்லுது, அவர்கள் அறியாமையினாலே அப்படி செய்கிறார்கள். அந்த விக்கிரகங்களுக்கு கண் இருக்குது ஆனால் பார்க்க முடியல, அதுக்கு செவி இருக்குது ஆனால் கேட்க முடியல, அதுக்கு வாய் இருக்குது பேச முடியல. அதை அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். அதை பாக்கியமாக நினைக்கிறாங்க. என் தெய்வத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு பாக்கியமாக நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தெய்வம் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம தெய்வத்தை சுமக்க முடியுமா? தெய்வத்தை நான் உண்டு பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம ஆனால் அந்த அறியாமையினால அவர்கள் அதை செய்கிறதை பார்க்குறோம். மண்ணினாலேயோ, தங்கத்தினாலேயோ, வெள்ளியினாலேயோ, செம்புனாலேயோ அவங்களாவே ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதுதான் தெய்வம்னு சொல்லி அதை வைத்து அதுக்கு மாலை போட்டு அதுக்கு ஊதுபத்தி கொளுத்தி வைத்து என்னெல்லாமோ செய்து அதுக்கு ஆராதனை செய்கிறாங்க. அதுக்கிட்ட போய் கூப்பிடுறாங்க. அது கேட்குமா? அதுக்கு அந்த தன்மைகள் இருக்கிறதா? ஆனால் நம்முடைய தேவன் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை தோளிலே தூக்கி சுமக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை எல்லாம் நிரப்பி, நம்மளை ஆற்றி, நம்மளை தேற்றி, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு செல்வது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை தோளில் சுமந்து கொண்டு அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் தெய்வமாக கருதி அந்த தெய்வத்தை நாம் ஆராதிப்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பிரியமானவர்களே. அந்த மாதிரி ஸ்லாக்கியத்தை இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அவர்களை அறியாமல் அவர்கள் தாங்களே அவர்கள் ஏமாற்றி கொள்ளுகிறார்கள், வஞ்சித்து கொள்ளுகிறார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட நாம் ஜெபிக்க வேணும். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் அப்படி இருந்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு கண்களை திறந்து, செவிகளை திறந்து,
நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அந்த இக்னரன்ஸ், அந்த அறியாமையை, இக்னரன்ஸ் என்பது ஒரு இருள், அந்த அறியாமை என்பது ஒரு மனத்தின் இருளாய் காணப்படுகிறது. அந்த இருள் நீங்கி ஆண்டவருடைய வெளிச்சம் வரும் பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம், இது கரெக்டா அப்படின்றத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. நம்ம படிக்கிறதுனால அந்த இக்னரன்ஸ் போகாது. நாலேஜ் இக்னரன்ஸை நீக்குவது இல்லை. அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, படித்தவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? இப்போ நாலேஜ் இக்னரன்ஸை நீக்குவதில்லை. எது இக்னரன்ஸை, எது அறியாமையை மாற்றுகிறது? தேவனுடைய வெளிச்சம், the revelation of God. கர்த்தர்னா அவர் யாரு அப்படின்ற, என்னை படைத்த ஒரு தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த தேடல் யார்கிட்ட வந்தாலும் அவங்களால தேவனை அறிந்து கொள்ள முடியும். அந்த தேடல்ல, அந்த சீக்கிங் காட், ஹூ இஸ் த ரியல் காட், யார் உண்மையான தேவனாக இருக்க முடியும், யார் என்னை படைத்த ஒரு தேவனாக இருக்க முடியும்? என்னுடைய அம்மா அப்பா சொன்னதுனாலையா, இல்லை நானாவே அநேக காரியங்களை செய்கிறேன் அதனாலையா? நம்ம யோசித்து பார்க்கும்போது அந்த தேடல் வரும் பொழுது அந்த உண்மையான தெய்வத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது, அடையாளம் காண முடிகிறது. நமக்கு வேத புஸ்தகம் அதுக்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கேட்குற ஒரு சத்தியம் என்னது, நம்மளுடைய தேவன் நமக்கு சமீபமாக நம்ம தொழுது கொள்ளுகிற போது எல்லாம், எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை கூப்பிடுகிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிற தேவன். ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறா? ஜீசஸ் இருக்கிறான். அந்த ப்ரெசன்ஸ் நம்ம தனிமையாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் கூடவே வர்றாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு போதும் நம்மளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நாளின் வார்த்தைக்காக அப்படியே ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேயரில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?